அனைவருக்கும் வணக்கம். நான் பிரம்மஜோதிடர் பேசுகிறேன். நம்ம 1978, 79, 80 இதில் பிறந்தவங்களுக்கு நம்ம இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும், இந்த வருடங்கள் நமக்கு நல்லா இருக்குமா, பண வரவு எப்படி இருக்குது, வேலைகள்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுவோன்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். ஒரு நிமிஷம் பதிவாக அதை பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அந்த பதிவை எப்படின்னு பார்ப்போம். 1978 பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா நிறையா ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த பலன் ஒரு 25% கண்டிப்பாக எல்லாருக்கும் பலன் அளிக்கும். ஏன்னா நம்ம லக்ன ரீதியாகத்தான் தனிநபர் ஜாதகங்கிறது வேலை செய்யும். நம்ம ராசியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராசிப்படி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா மன ரீதியாக நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குங்கிறதுக்காகத்தான் ராசி பலனே நம்ம பார்க்குறோம். லக்ன ரீதியாக உள்ள விஷயங்கள் தான் மெயினாக எல்லாருக்கும் வேலை செய்யும். ஏன் அப்படின்னாக்கா தனிநபர் ஜாதகத்தில் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு லக்னம் விழுந்து என்ன அந்த ஆத்மாவுக்கு கிடைக்குங்கிற விதி இருக்கும். அதன்படி தான் எல்லாமே நடக்கும். இப்போ உங்களை பொறுத்தவரை 1978 பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே மிதுன ராசியில் அந்த குரு இருப்பார். மிதுன ராசியில் குரு இருப்பார். சனி பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, எதுக்காக அந்த 3 பதிவுகளையும் போடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம்னா, உங்களுக்கு சனி பகவான் தன் வீட்டை தானே பார்ப்பார். அதனால் ஒரு கடுமையான பலன்களும் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு குரு ஒரு புதன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தன்னுடைய மூளையை பயன்படுத்தி ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு வேலையிலும் செய்கிற விஷயங்களை உங்களுக்கு இயக்கிக்கிட்டு இருப்பார். இப்போ அதில் மேச ராசிக்காரங்க இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் மேச ராசிக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ இந்த குரோதி வருடத்தில் 2ஆம் இடத்துல வருவார். ராசிக்கு 2ல் ரிஷபராசியில் குரு இருப்பார். உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் அந்த குரு இருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் பார்ப்பார். 10ஆம் வீட்டை பார்க்குறதுனால தொழில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் 6ஆம் வீட்டை பார்க்குறதுனால கடன் பட்டு சில விஷயங்களை பண்ணலாமா, தைரியமாக செய்யலாமாங்கிற யோசனையில் இருப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று நல்ல ஒரு இதாக இருக்கிறார். அவர் 3ஆம் இடத்துக்கு போவார். 12வது மாதம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவார். 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ அவரும் சேர்ந்து 6ஆம் வீட்டை பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டை குருவும் சனியும் அப்போ பார்ப்பாங்க. உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் சிம்ம ராசிக்குள்ளே சனி பகவான் இருக்கிறது. அந்த இடத்த பார்க்காம இப்போ அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் நின்று பார்க்கறதுனால விரயங்களை குறைச்சிக்கும். விரயங்கள் அவ்வளோவா இருக்காது. அதனால் தைரியமாக நீங்கள் தொழில் பண்ணலாம். முதல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கொஞ்சம் காசை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வச்சிரும். 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால முதல்ல நட்டங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் தான். ஆனால் கவலைப்படாதீங்க, லாபம் உண்டுங்கிற விஷயங்கள் தான் செயல்படுவார். திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்குது கண்டிப்பாக. 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அதான் புதுசாக ஒரு தொழில் மாற்றங்களை நடக்கிற விஷயங்களை பண்ணும். சிலர் வண்டி வாகனங்கள் ஓட்டுவாங்க. அந்த மாதிரி வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த சனி பகவான் சூரியன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால டிரைவராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயக்கியிருப்பார். புதனுடைய ஆதிக்கத்தில் குரு இருக்கிறதுனால இந்த ஸ்டேஷனரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவங்கெல்லாம் செயல்படுவாங்க. பிரிண்டிங் லெவலில் நிறையா பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருடம் தைரியமாக வேலையை விட்டுட்டு போயிடலாமாங்கிற ஐடியாலலாம் இருந்திருப்பீங்க. நிறையா பேர் வேலையை மாற்றிடுவோம், பிரிண்டிங்கெல்லாம் ரொம்ப இதாக போயிடுச்சு, ரொம்ப லாபம்லாம் இல்லை, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பணம்லாம் வருது, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தொழில் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. கொஞ்ச நாளைக்கு அனுசரித்து போங்க. 12வது மாதம் வரையும் கொஞ்சம் அனுசரிச்சிங்கனாலே அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்க தான் போகுது. ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. மேச ராசி பொறுத்தவரை அருமையாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சரி, நம்ம ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு 7ஆம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த குரு 7ஆம் வீட்டை 12ஆம் அதிபதி 7ஆம் வீட்டை பார்ப்பார் அப்படின்னா சொத்துக்கள் ரீதியாக சில இழப்புகளை செஞ்சு அதன் மூலியமாக வருமானங்களை கொடுக்குற விஷயங்களை செய்வார். ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்பார். திடீர் திருப்பம் நடக்கும். நல்ல ஆன்மீக பயணம் இருக்கும், நல்ல திருப்பங்கள் இருக்கும், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பார். கல்யாணம் ஆகாமல் வீட்டில் நம்ம பிள்ளைங்க இருக்காங்களே, லேட் ஆகிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு திருமண விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் செய்கிற விஷயங்களை பண்ணும். படிக்கிற வயசில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க.
இந்த நேரத்தில் வந்து காலேஜ் ஃபீஸு இந்த மாதிரிலாம் கட்டுற சுச்சுவேஷன் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டலாம், நல்லபடியாக இருக்கும். வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும்னு ரொம்ப இதாக இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு வேலை கிடைக்கும், இப்போ தான்ப்பா படித்து முடிக்கிற நேரமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஏதாவது வேலை பார்க்குற சுச்சுவேஷனை கொடுத்து பிள்ளைகளால் நிம்மதி பெறுவது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். அது நல்லா படுவார். மற்றபடி உடம்புக்குள்ள வியாதிகள் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவார், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நல்லா முன்னேற்றத்துக்கான வழியை தான் இந்த வருஷம் உங்களுக்கு கொண்டு வருது. 1978 பிறந்த 1வது மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இப்போ வந்து நம்ம மேச ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் பார்த்துருக்கோம். இந்த நேரமின்மை கருதி கொஞ்சம் வேலை காரணமாக கொஞ்சம் தடைப்படுது. நம்ம இதை நாளைக்கு வந்து எல்லா பதிவையும் சேர்த்து பண்ணுறதா இருக்கிறோம். சாரிங்க, கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க. மற்ற நாளைக்கு இந்த பதிவை நான் கண்டிப்பாக செஞ்சிடறோம்.